சொல்றதெல்லாம் போய் ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் காதில் விழுந்து அவங்க முடிவு எடுக்கிறது தான். அதை தவிர நான் முடிவு எடுக்கிற நிலைமையில இல்லை. நான் இப்போ நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஜெயம் ரவி படம், அப்புறம் தனுஷ் படம், அப்புறம் அங்கே டெபுட்டி சிஎம்மாக இருக்கிற தெலுங்குல பவன் கல்யாண் படம், அது இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு 5-6 படம் இங்கே நடிச்சிட்டு இருக்கேன். ப்ளஸ் டைரக்ஷனும் சில இது பேசிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டபிள் ஹீரோஸ் இருந்தால் தான் நான் பண்ண முடியும். நான் ஏன்னா என்னுடைய அதனால தான் என்னுடைய சொந்த படங்களே கூகுள் குட்டப்பா ஹிட்லிஸ்ட்லாம் வந்து என் அசிஸ்டன்ஸை வச்சு நான் டைரக்ஷன் பண்ணேன். ஏன்னா நான் டைரக்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து டபுளும் ட்ரிபிளும் ஆகிடும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். என் அசிஸ்டன்ஸ்னா இப்போ ஒரு என்னுடைய மேக்கப் மேன் இருக்கான்னா அவன் மேக்கப் மேனோட 4வது அசிஸ்டண்ட்டை மேக்கப் மேனை அவரு போட முடியும். நான் இவரை வச்சுக்கிட்டு அவனை போட்டேன்னா இவரை டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நான். ஸோ அதனால